அடுத்ததாக வரஃபஅனா லக திக்ரக், மூன்றாவது நியமத். இப்போ முதல் நியமத் என்ன? உள்ளத்தை விரிவாக்கியது. இரண்டாவது நியமத் பாவத்தை இறக்கி வைத்தது. மூன்றாவது நியமத் வரஃபஅனா லக திக்ரக், உன்னுடைய திக்ரை நாம் உயர்த்தினோம். உன்னுடைய திக்ர் என்ன? உன்னை நினைவு கூர்வதை நாம் உனக்கு உயர்ந்த ஒரு விஷயமாக தந்திருக்கிறோம். யார் நினைவு கூற போறாங்க? முஸ்லிம்கள் உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹுடைய தூதரை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். முதலாவது ஒருவர் கலிமா சொல்லணும் என்றால் ரசூலுல்லாவின் சேர்த்து தான் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். டெய்லி பாங்கு சொல்லணும், 5 வக்துக்கும் பாங்கு சொல்லணும். பாங்கு சொல்ற நேரத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல பாங்கு முடிஞ்சதுக்கு பிறகு தொழுகைக்காக இகாமத் சொல்லப்படும். அந்த இகாமத் சொல்ல நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் நினைவு கூறப்பட்டு கொண்டு அவர்களுடைய திக்ர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல ஸலவாத் சொல்லுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்களுடைய பெயர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உலகம் அழியும் வரைக்கும் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கும். இப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பு என்ன? நம்முடைய பெயரும் இவ்வாறு உயர்த்தப்படுவது நல்லதா இல்லையா? என்னது நல்லது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின், பின்னால் வரக்கூடியவர்களிடத்தில் உண்மையாக என்னை நினைவு கூறக்கூடிய நிலையினை உருவாக்கு. அதனால அவர்களும் நினைவு கூறப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரி, முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. நமக்கு முகஸ்துதி வரக்கூடாது, நம்முடைய பெயர் பதிவு செய்யப்படும். பெருமை முகஸ்துதி இல்லாத நிலையில் நமக்கு ஒரு ஆசை வரணும். என்ன? உலகம் அழியும் வரைக்கும் என்னுடைய பெயரும் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கணும், நல்ல முறையில், மோசமாக அல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. ஜனாசா கொண்டு செல்லப்பட்டதும் சஹாபாக்கள் அவரை பற்றி நல்ல முறையிலே நினைவு கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடனே என்ன சொன்னாங்க? வஜபத், வாஜிபாகி விட்டது என்றார்கள். இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அந்த நேரத்தில் மக்கள் அவரை மோசமான முறையில் நினைவு கூறுகிறார்கள். அப்போதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? வஜபத் என்றார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவருக்கும் வஜபத் சொன்னீங்க, இவருக்கும் வஜபத் சொன்னீங்க, அதனுடைய அர்த்தம் என்னன்னு. நீங்கள் அவரை நல்ல முறையில் நினைவு கூறும்போது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னேன். அவரை நீங்கள் மோசமான முறையில் நினைவு கூறும்போது நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இப்போ நம்முடைய பெயர் நல்ல முறையில் நினைவு கூறப்பட வேண்டும். ஒரு மாஷா அல்லாஹ், அவர் கல்விக்காக இப்படி செய்தவர், சமுதாயத்திற்காக இப்படி செய்தவர், குர்ஆனுக்காக இப்படி செய்தவர். ஆனால் இதை செய்யும்போது இஹ்லாஸ் தவறிவிடக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி விட்டு அதை சொல்லியும் காட்டுறான். உனக்கு நான் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம்.